வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இது வரைக்கும் எவ்வளோ கான்டென்ட்ல ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான ஒரு கான்டென்ட் மக்களே. இந்த உலகத்தில் இது வரைக்கும் எவ்வளோ விசித்திரமான பெண்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க எல்லாருலேயுமே ஒருத்தவங்க டாமினண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க தான் இவங்க. பேர் பெட்ரோனா ப்ளோவான்ஸ்கி. இவங்கள பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் விமன் இன் த வேர்ல்டு அப்படின்னா இவங்கள சொல்லணும். இவங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1995 ரிலீஸ் ஆன ஊர்வசி அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருந்த அந்த படம் தான் மாயாபஜார். அந்த படத்தில் மாயமா அப்படின்ற கேரக்டரில் ஊர்வசி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது வயதான தோற்ற மாதிரி அவங்களே சும்மா மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதையும் அவங்க இருக்கிற இடத்துல சில ஃபோட்டோஸையும் பார்க்குறப்ப இவங்களோட முகம் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு இந்த முகம் பரிச்சயமான முகம் தான். நிறைய ரிசர்ச்சர்ஸ் இவங்கள பற்றி இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கை இவங்க இன்னும் வாழ்ந்திருக்கலாம், அவங்களோட லைஃப்பை ஃபுல்லாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் முடியல. உச்சகட்ட மர்மங்களுக்கு பேர் போன லைஃபு தான் இவங்களோட லைஃபு. பெட்ரோனா ப்ளோவான்ஸ்கி இருக்காங்களா, இவங்களோட லைஃபு. அந்த லைஃப்பை நாம் ரீவிசிட் பண்ணுவோமா? ஓகே. இந்த ஹெலேனா பெட்ரோனா ப்ளோவான்ஸ்கி இவங்க உலக புகழ்பெற்ற மிஸ்டிக்காக கருதப்பட்டவங்க. அதாவது மெய்ஞானம் இருக்குல்ல, இதில் உச்சநிலை அடைஞ்சவங்களா இவங்கள பார்த்தாங்க. அப்புறம் இந்த ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்கிற விஷயங்கள் இதை இவங்க அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பல பேரால் சொல்லப்படுது. இவங்க பிறந்தது 1831 வருஷம் ஆகஸ்ட் 12. ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட அரச குடும்பங்க. அவங்க பிறந்தது நல்ல செல்வாக்கான வெல்த்தியான ஃபேமிலி. எங்கே? ரஷ்யாவில். அப்போ ரஷ்யன் ஃபெடரேஷன், இப்போ பார்த்தீங்கன்னா யுக்ரைனோட நீப்ரோ பகுதி இருக்குல்ல, அந்த நிலப்பரப்பு. ஸோ அப்போ இருந்த நிலப்பரப்பு இப்போ இல்லைல்ல, தொடரல. அது அப்படியே இந்த சோவியத் யூனியன் பிளவுக்கு அப்புறம் எல்லாம் மாறிச்சுல, அப்படி தான் இப்போ அந்த பகுதி யுக்ரைனில் இருக்குங்க, நீப்ரோன்னு சொல்லிட்டு. இவங்க பிறந்தப்ப பயங்கரமான கால்ரா அவுட் பிரேக்கு அந்த பகுதி முழுக்க. இதில் இவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, இவங்களோட அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்க. பிறந்த டைமில் இவ்வளோ பேர் தலைவலியை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இவங்க ரெக்கவரி ஆகியிருந்தாங்க. இவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். அப்போது ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. அப்போ தான் முறை எல்லாருமே இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு தான் இருப்பாங்களோன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. இவங்கள கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறதும் அப்போ தான் ஆரம்பிச்சது. என்ன இருக்குது, இந்த ஞானஸ்நானம் கொடுப்பார்ல ப்ரீஸ்ட்டு, அவரோட ரோப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, திடீர்னு அதில் தீ பிடிச்சிக்கிச்சு. அது யார் காரணமாக சொல்லப்பட்டாங்கன்னா ப்ளோவான்ஸ்கியோட ஆன்டி ஒருத்தவங்க தாங்க. அவங்களால தான் ஆக்சிடென்டலாக இந்த ரோப்ஸில் தீ பிடிச்சிக்குதுன்னு அப்போ சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இது போல் விஷயம் நடக்குதுன்னா இந்த குழந்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கான அறிகுறியாக இருப்பாங்கன்னு பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. சில பேர் பாசிட்டிவான சைனாக இருக்கலாம்னு நினச்சாங்க, இன்னும் சில பேர் நெகட்டிவான சைனாக இருக்கலாமோன்னு அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிறந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். சின்ன வயசில் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே பேசுறது, தனியாக ஒரு இடத்த பார்த்து அங்கே சிரிக்கிறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க பிஹேவ் பண்ணுவாங்களே, இதை இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு பல பேர் இடத்துல நினச்சாங்க, ஒருவேளை குழந்தைக்கு புத்தி சுவாதனம் சரியா இல்லையோ, மன வளர்ச்சி குன்றி இருக்கோ, அதை இது போல் நடந்துக்கிறாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாள்பட தான் தெரிஞ்சிருக்கு அவங்க தனியாக இல்லையா. சில எனர்ஜிஸ் கிட்ட அவங்க அப்போவே சின்ன வயசுலேருந்து கனெக்டடாக இருந்திருக்காங்கன்னு, கிட்டத்தட்ட யோகினியோட ஒரு முதல் படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் பல ஃபாலோவர்ஸ்க்கு, இவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு புரியவே வந்திருக்கு. ஆன்மாக்கள் யோகிகளோடு பேசுகிற அளவுக்குனாக்கா இதெல்லாம் நடக்கிறது எங்கே சொல்கிறேன், ரஷ்யாவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே கல்ச்சரை ஒன்று வேறுபட்டு இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து ஏதோ ஒரு சக்தி நம்பிக்கை இருக்குல்ல, அவர் எந்த சக்தியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. அரச குடும்பத்தில் பிறந்த பொண்ணாக இருந்தாலும் ஆலட்டிலே இல்லாதவங்க தான் ப்ளோவான்ஸ்கி. எந்த அளவுக்குன்னா, இந்த கடற்கரைகளில் மீனவ குடும்பங்களாக இருக்கும்ல, பொருளாதாரத்தை ரொம்ப நலிவடைஞ்சவங்க, அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களோடு இந்த குழந்தை போய் விளையாடும் ப்ளோவான்ஸ்கி. இவங்க விளையாடுறப்ப அந்த குழந்தைங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா, அவங்களே பதறுவாங்களாம், மாமா நீங்களாம் பெரிய இடத்த ஃபேமிலி, நீங்கள் வந்து எங்கள் குழந்தையோட விளையாடுறீங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கு அப்படின்னா பெரிய இடம்னா என்ன இருக்குது இதில்,
வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லையே, எதுக்கு எவ்வளோலாம் யோசிக்கணும்னு அந்த வயசில் அப்படி யோசிக்கிறவனா இந்த குழந்தை. இவங்க இப்படிலாம் போகிறாங்களே, அந்த மீனவ குழந்தைங்களும் வளர்றாங்களே, இதை கேள்விப்பட்ட ப்ளவாட்ஸ்கியோட குடும்பத்தினர் கண்டிப்பாக நான் பலமுறை என்னம்மா இது போல் நடந்துக்கிறா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க சொல்கிற ஒரே விஷயம், எல்லாம் மனுஷங்க தானே அப்படின்ட்டு அவங்களுக்கு இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்களாம். ஸோ ஏற்றத்தாழ்வு பார்க்காம கடைசி வரைக்கும் சமத்துவத்தை பார்த்தவங்க தான் ப்ளவாட்ஸ்கி அவர்கள். இவங்க ரொம்ப ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளோடு தான் வளர்க்கப்பட்டாங்களே. ஒரு கிட்டத்தட்ட அரச குடும்பம் அப்படின்னாலே அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும்ல. யூகே ராயல் ஃபேமிலி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக இருந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு ரிலீஃப், இவங்களுக்கு தூரத்தில் தெரிஞ்ச ஒளி என்ன தெரியுமா, நாம் இவ்வளோ கட்டுப்பாடுகளை தாண்டி வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், திருமணம் நடக்கணும். நடந்துட்டா நம்ம இத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேணாம், குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் கணவருக்கு. சரி ஓகே, இதுக்காக திருமணம் பண்ணி போன்னு இந்த திருமண முடிவு எடுத்தாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகிறப்ப வயசு எவ்வளோ தெரியுமா, வெறும் 17 வயசு. 17 வயசில் திருமணம் முடிச்சிட்டாங்களா. ஆனால் என்னென்னா இவங்களை விட வயசில் ரொம்ப மூத்தவருங்க ஒருத்தர், அவர் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் நிக்கிஃபார் ப்ளவாட்ஸ்கி. எங்கேருந்து பெட்ரோனா ப்ளவாட்ஸ்கி பேர் வந்திருக்கு தெரியுதா, நிக்கிஃபார் ப்ளவாட்ஸ்கி. இவர் ரஷ்யாவோட வைஸ் கவர்னராக அந்த டைம்லேயே இருந்தவர். அவர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப பெருசாலாம் நீடிக்கலை. ஏன்னா முதலே சொன்னேன், அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை இந்த ஃபேமிலிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அந்த காரணம் கிடச்சிது, திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை பெருசாக செழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கணவரை பிரிஞ்சுட்டாங்க. இவங்க இதுக்கப்புறம் சுத்தாத நாடுகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஐரோப்பா முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க, அமெரிக்கா முழுக்க ட்ராவல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தேடுதலை நோக்கிய நாடோடியாக தான் ப்ளவாட்ஸ்கி அந்தளவுக்கு உலகத்தை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இந்தியாவுக்கும் வந்திருந்தாங்க. இந்த அக்கல்ட்டு சம்மந்தமான ஸ்டடீஸ் இருக்குல்ல, அதாவது அமானுஷ்யமான விஷயங்கள், இதையே தேடி போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் இந்த அக்கல்ட்டை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாங்க. இவங்க திபெத்துக்கு ஒரு முறை போனாங்க. எதுக்கு தெரியுமா, இது வரைக்கும் அவங்க கெயின் பண்ண ஞானம் போதாது, இது உச்சநிலை கிடையாதுன்னு சொல்லிட்டு திபெத்துக்கு போயிட்டு இந்த ஞானத்தை, இந்த விஸ்டமை இன்னும் பெருசாக கொண்டு வரணும்னு அங்கே கிளம்பி போயிருக்காங்க. அங்கேருந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் விஸ்டம், இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ட்ரெயின் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட அப்படி மைண்டில் வச்சுக்கலாம், ஈஸியாக அவங்களுக்கு புரியும். இப்பேற்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து விஸ்டத்தை, அந்த ஞானத்தை இவங்க பெற்றுக்கிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் தான் டிபெட்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. பேராநார்மல் ரெப்புடேஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. அதாவது நம்ம ஊரெல்லாம் பார், இந்த ஒரு பொம்மையை நான் நடக்க வைக்கிறேன் பேர், இது பேர் என் கையில் ஃபுல்லாக விபூதியாக வருது பேர், இது பேர் இந்த ஒரு சாமி பொருளத்தை வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க சித்து வேலைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஏமாத்திராட்கள் அதிகம். ஆனால் இந்தம்மா காலகட்டத்தில் நிறைய விஷயம் இவங்க பண்ணது நேரில் பல பேர் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமானுஷமான விஷயங்கள், அதை சொல்லலாம் அமானுஷமான விஷயங்களை, பட் செஞ்சு காட்டுறது கஷ்டம்ல. இவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்களாமா. நிறைய பேர் பார்த்துருப்பான இந்த விஷயங்களை. அவங்க வெளியிட்டிருக்க பதிவுகளில் தான் இந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சில அசோசியேட்ஸு இவங்கெல்லாம் விட்னஸ் பண்ணியிருக்காங்களாமா. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்க உங்கள் கூட இருக்கும்போது சில வினோதமான சத்தங்களை இவங்க எழுப்ப வைப்பாங்க. இட் மீன்ஸ் இவங்க எந்த சவுண்டும் எழுப்ப மாட்டாங்க, ஆனால் உங்கள் காதுகளை கிளியராக கேட்கும். ஒரு மாதிரி ரொம்ப 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 ஹாண்டடான சில சத்தங்கள் உங்களுக்கு கேட்க வரும். இதை அந்தமாக பண்ணியிருக்காங்களாம். ஸ்ட்ரேஞ்சான இந்த சவுண்ட்ஸ் எழுப்படுது. அப்புறம் சில ஆப்ஜெக்ட்ஸை இவங்க பார்வையால் மூவ் பண்ணாங்க அப்படின்ட்டும் ஒரு நம்பிக்கை பெருசாக இருக்க தான் செய்யுது. எதுக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னா, நம்ம அதை நேரில் பார்க்கலன்றதுனால நான் இதை நம்பிக்கையாக சொல்லி முடிச்சிடறேன் மக்களே. அப்புறம் சில பொருட்களை இவங்க காற்றில் பறக்க வச்சுருக்காங்களாமா. இட் மீன்ஸ் ஒரு வெயிட்டான பொருள் ஒன்று இருக்குனாக்கா அதை நம்ம காற்றெல்லாம் பறக்க வைக்க முடியாதுல்ல, நம்ம எதுவுமே தொடாமல். அதான் இங்கே ஹைலைட்டு. இது நம்ம ஹாலிவுட் படத்தில் வேணால் பார்த்துட்டு சாத்தியம்னு சொல்லலாம், மேக்னெட் ஏதோ பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இது பேர் தான் லிவிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் யாரும் தொடாமல் அதை அப்படியே காற்றுல பறக்க வைக்கிறது. இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா, இந்த கோமா ஸ்டேஜில் இருப்பாங்களே, அதில் நிறைய பேருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது அவங்க உடம்பை விட்டு ஆன்மா சம்திங் வெளியே வந்து அது என்ன நடக்குதுன்னு பார்க்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் லைஃப் ட்ராவலை நோக்கி போகும். அந்த கோமாவில் திடீர்னு கான்ஷியஸ் வந்துச்சுனாக்கா அந்த போன எனர்ஜி திரும்ப உடம்புக்குள்ளே வருன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. அதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. சாவு ரொம்ப பக்கத்தில் பார்த்துட்டு வந்த விஷயம் மாதிரி. இந்த லெவிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் ஹல்கோட உடம்புல இருந்து மட்டும் அவரோட ஆன்மாவை தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தன்னோட உடம்புல இருந்து இந்த ஆன்மா எனர்ஜியை மட்டும் வெளியேற்றி இதை கொஞ்சம் தூரம் இருக்க ட்ராவல் பண்ண வச்சிருக்காங்கன்ட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. ஏன்னா திரும்ப சொல்கிறேன், நம்ம அதை நேரில் பார்க்கல, அதனால் திட்டவட்டமாக இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த குறிப்புகளும் இருக்க தாங்க செய்யுது ஃபுல்லாக. ஏன்னா இது பாசிபிள் ஆகுதுன்ற பட்சத்தில் சித்தர்களை பற்றி பல பேரை சொல்லுவாங்கள்ல, அவங்க இருந்த இடத்துல இருந்து மைண்டை ஃபுல்லாக செலுத்தி வேறு கிரகங்களுக்கு கூட போயிட்டு வருவாங்க அப்படின்ட்டு ஒரு பெரும் நம்பிக்கை சித்தர்களை ஃபாலோ பண்ணுற மனசில் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் மாடர்னைஸ் பண்ணி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக குளோரோவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது என்னென்னா லைக் இந்த ESP இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு விஷயங்க இது. இட் மீன்ஸ் என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்றத இவங்களால முன்கூட்டி தெரிஞ்சிக்க முடியுமாமா. இந்த நாஸ்ட்ராடாமஸ், பாபா வாங்கா அவங்க சார்ந்தெல்லாம் சொல்லுவாங்களே, அதை விஷன் ஒன்று அவங்களுக்கு வரும், ஆனால் அது அப்படியே நடக்கும் எக்ஸாக்டாக. அது போல் ஒரு விஷயமும் இவங்ககிட்ட இருந்துச்சாமா. இது போல் நிறைய கணிப்புகளையும் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்காமா. இல்லை கடைசி இன்னொரு விஷயம் டெலிபதி. அது இப்போ பல பேர் சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி தான் ரொம்ப பெருசாக கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த ஸ்டடியெல்லாம். அதாவது தன்னோட மைண்டு மூலமாக மற்றவங்களையோ இல்லை பொருட்களை கண்ட்ரோல் பண்ணுறது. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஓரளவுக்கு உங்களை ஏற்றுக்க முடியும், ஆனால் பொருட்களை பாசிபிளாக. ஆனால் இது போல் விஷயங்களை அவங்க அந்த டைமில் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதனால தான் பேரானார்மல் ரெப்புடேஷன் பிளவான்ஸ்கிக்கு ரொம்ப அதிகம், இப்போ வரைக்கும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அவங்களோட ஃபாலோவர்ஸ் மத்தியில். தியோசஃபி, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது 2 கிரீக் வேர்ட்ஸ்லேருந்து வந்த ஒரே வார்த்தைங்க தியோசஃபின்றது. தியோஸ் அப்படின்னா கடவுள், காட்னு பொருள். சோஃபியா அப்படின்ற இந்த கிரீக் வேர்டோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா விஸ்டம். இட் மீன்ஸ் நாம் இறைத்தன்மையை ஞானம் மூலமாக பெற முடியுன்றதான் இதுக்கான பொருள். இந்த ஃபைனலிஸ்ட் வெர்ஷன் பேர் தான் தியோசஃபி அப்படின்றது. புரிஞ்சிச்ச மக்களே? ரைட்டு. ஆக்சுவலாக ஹிந்துயிசம் இருக்குல்ல, இதில் இருக்க ரிச்சுவல்ஸ் இருக்குல்ல, இது மேலெலாம் அதீத நாட்டம் கொண்டவங்க பிளவாட்ஸ்கி. அவங்க பிறந்தது இங்கே இல்லைங்க, ரஷ்யாவில். ஆனால் இங்கே இருக்க மார்க்கம் சார்ந்து அவ்வளோ பற்று அவங்களுக்கு இருந்திருக்கு. ஹிந்து மார்க்கம் மட்டும் நான் சொல்ல நினைக்காதீங்க, என்னென்ன மார்க்கங்கள் இருக்கோ அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க பிளவாட்ஸ்கி அவர்கள். அதில் இந்த ஹிந்துயிச மார்க்கம் நடி கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆன்மாக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஹிந்து மத நம்பிக்கை சார்ந்து அது இவங்க பெருசாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீஇன்கர்னேஷன் இருக்குல்ல, மறுபிறவி, இதை சார்ந்த நம்பிக்கை பெருசாக இருந்திருக்கு. கர்மா சார்ந்த நம்பிக்கை ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. இது போல் பல விஷயங்கள் ஹிந்து மார்க்கம் சார்ந்து என்னென்ன இருக்கோ அதை அவங்க அப்படியே அடாப்ட் பண்ணாங்க. இது சரின்ற மாதிரி ஒத்துக்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில். இந்த தியோசஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லட்சணியை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன வார்த்தை பதம் வருதுன்னு பாருங்கள். தேர் இஸ் நோ ரிலீஜியன் ஹையர் தேன் ட்ரூத். அதாவது உண்மையை விட ஒரு உயர்ந்த மதம் ஒன்று கிடையாதுன்றாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைகள்னு தெரியுதா மக்களே உங்களுக்கு? எவ்வளோ முக்கியமான வார்த்தைகள்னு? ஓகே, ரைட்டு. இது எந்தளவுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அருகோணம், இதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாலே சரவண பவன், அந்த அருகோணத்தை பார்க்குறோம். இஸ்ரேல் ஃப்ளாகை பார்த்தா அதில் இது போல் அருகோண சிம்பிளை பார்க்குறோம். இந்த அருகோண சிம்பிள் பல இடங்களில் பதிவாயிட்டிருக்கு. இங்கே மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது அந்த அருகோணம் தான். நடுவில் பார்த்தீங்களா, இந்த எஜிப்து சார்ந்த யார் ஒரு ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் இந்த குறியீடை மிஸ் பண்ண மாட்டீங்க. இதை ஆங்க் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதை இன்னும் பல பேரும் பல சிம்பிளை சிதற கனெக்ட் பண்ணுவாங்க. இது ஆங்க்னு கூட சொல்ல முடியாது ப்ரோ, இது சொல்லலாம் அது சொல்லலாம்னு பல பேர் கனெக்ட் பண்ணுவாங்க. பட் உலகம் முழுக்க இந்த சிம்பிள் சார் தெரிஞ்சது எஜிப்தில் பயன்படுத்தின ஆங்க் குறியீடுன்னு சொல்லுவாங்க. புனிதமான குறியீடு ஒன்று கூடங்க மக்களே இது. ஓகே, சுற்றி ஒரு ஸ்னேக் தெரியுதா? ஆக்சுவலாக இதை வச்சு கூட பல பேரோட நம்பிக்கை முன் வைப்பாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இது போல் நீண்ட பாம்பு இருக்குன்ற மாதிரி கூட நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இந்த லட்சணம் எதுக்காக பாம்பு வந்துச்சுன்றது இது டிசைன் பண்ணவங்க சொன்னால் மட்டும் தாங்க தெரியும், ரியலான ஃபேக்ட்டு. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டாலும் பாம்பு பார்க்க முடியும். ஹிந்து மார்க்கம் சார்ந்து எந்த கோயில் வேணாலும் போங்க, அங்கே பாம்பு சிலைகளை உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ ஏன் ஆதாம் ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதில் அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புஷ் பண்ணுற ஒரு விஷயமா பாம்பு வந்து வேலையை காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி எங்கே திரும்ப பாம்பை எந்த சிவிலைசேஷனும் உங்களால் நீக்க மாதிரி பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட பாம்பையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்வஸ்திகா சிம்பிள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது நீங்கள் கொஞ்சம் ஆங்கிள் மாற்றினீங்கன்னா ஹிந்துவிசம் சார்ந்து சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் ஆங்கிளை மாற்றினீங்கன்னா ஹிட்லர் பயன்படுத்தினார்ல அந்த சிம்பிள் கனெக்டாக போயிடும். இதெல்லாம் தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் ஹம்னு சொல்லுவோமே, அந்த சிம்பிளை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த தியோசஃபியோட எம்பளமாக இப்போ பார்க்கப்பட்டுருக்கு. இந்த தியோசஃபின்னு ஒரு டேர்ம் சொன்ன பார்த்தீங்களா, இதை உள்ளடக்கி தான் தியோசஃபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் ப்ரோ சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி அது போலேயும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லலாம், ஆனால் எக்ஸாக்டாக அதுதான் மேட்ச் பண்ணிட முடியாது. 1875 நவம்பர் 17 இந்த நாளில் தான் இந்த உலகத்தோட தியோசபிக்கல் சொசைட்டி அமெரிக்காவோட நியூயார்க் சிட்டி இருக்குல்ல, அங்கே லான்ச் பண்ணுறாங்க. முதல்ல இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அங்கே லான்ச் பண்ணிட்டாங்களா? இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ், பிளவாட்ஸ்கி அவர்களும் ஹென்ரி ஆல்காட் இவரும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தாங்க. ஆல்காட் அப்படின்றவர் பிளவாட்ஸ்கியோட ஒரு நெருங்கிய நண்பராக கருதப்பட்டுவாருங்க. இந்த 2 பேர் முதல்ல இருந்தாங்களா, இதுக்கப்புறம் இவங்கள ஃபாலோ பண்ணின்னு பல பேரும் இவங்க கூட சேர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு 1879 அதாவது நியூயார்க்கில் 1875 இனிஷியேட் பண்ணியாச்சு, லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் 76, 77, 78, 79 ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் 79 இந்தியாவுக்கு வராங்க பிளவாட்ஸ்கி. இந்தியா வந்த பிளவாட்ஸ்கி அடுத்த சில வருஷங்கள்லேயே இங்கே தியோசபிக்கல் சொசைட்டியை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் எங்கே ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் எங்கே நினைக்கிறீங்க? நம்ம சென்னையில்.
சென்னையில் எங்கே நினைக்கிறீங்க? நம்ம அடையாரில். இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை அடையாரில் அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலாக இதையும் ப்ளவாட்ஸ்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கூட இன்னும் பல பேர் இருந்திருக்காங்க இந்த லான்ச்சில். இந்த ஃபைனலாக ஹெட் குவார்ட்டர்ஸாக எதை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு வந்திருக்குங்க. அப்போ ப்ளவாட்ஸ்கி கை காமிச்ச இடம் நம்ம அடையார் தான். இதுவே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் இது ஏதோ அமெரிக்காவில் ஒன்று, இந்தியாவில் மட்டும் தான் ஒன்று இருக்குன்னா நினைக்காதீங்க, தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னா நினச்சிடாதீங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 60-70 நாடுகளில் தியோசபிக்கல் சொசைட்டி இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அது அமைஞ்சிருக்க இடங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்கும். சென்னையில் அடையாறு யோசிச்சு பாருங்க, அதை விட ஒரு முக்கியமான இடத்த நீங்கள் வேற எங்கே காட்ட முடியும்? இந்த தியோசபிக்கல் சொசைட்டி இந்தியாவுக்குள்ள வந்துச்சா, வந்ததுமே ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை குவிய ஆரம்பிக்குது. பல பேருமே ஓஹோ இங்கே போனால் அறிவை நல்லா வளர்த்துக்க முடியுமோன்னு வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் முதல் விஷயத்த சொல்லிட மாட்டாங்களாமா. ரிசர்ச் சயின்டிஸ்ட் பல பேருமே, ஆய்வாளர்கள் பல பேரும், அப்புறம் இந்த மிஸ்டிக்காக இருக்க பல பேருமே, இப்படி அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ற இடமா இதை கருத ஆரம்பித்தாங்க. பல பேருமே பலகட்ட மதங்கள் சார்ந்தும் ஆய்வுகளை இனிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால தான் ஃபாரினர்ஸ் அடிக்கடி இது போல சொசைட்டிக்கு வந்துட்டு போவாங்க. இங்கே இருக்கோம் அங்கே போகிறது, அங்கே இருக்கோம் இங்கே வருது, எல்லாரும் கனெக்ட் பண்ணுற ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி. எதுக்காக தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற கேள்வி எழுதணும்ல. ஏன்னா ஏதோ ஒன்று அவங்க ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது காரணம் இருக்கணும்ல. இதை பற்றி ப்ளவாட்ஸ்கி அவர்கள் செயல் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்னா, யூனிவர்சல் பிரதர்ஹுட் இருக்குல்ல, இதை ப்ரொமோட் பண்ணணும். இட் மீன்ஸ் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான், எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நாம் நிறங்களில் மொழிகளில் வேணால் மாறுபட்டிருக்கலாம், மார்க்கங்களில், ஆனால் எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த நாம் எல்லாருமே கனெக்டட் அப்படின்ற விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதை இவங்களோட கோரா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் ரேஸு, செக்ஸு, கேஸ்ட்டு, கலர்னு எதையுமே பார்க்க மாட்டாங்க. எந்த பாலினம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற விஷயம் இது, சகோதரத்துவ அடிப்படையில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இயற்கையோட லாஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டீப் ரூட்டடாக போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. அண்ட் இந்த ஹியூமன் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ மனுஷனால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல, இதை தாண்டி மனுஷனுக்குள்ளே புதைஞ்சிருக்க நிறைய விஷயங்கள் அது வெளியே கொண்டு வரப்பட்டால் சுற்றி இருக்க மனுஷனை நம்ப மாட்டாங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் லைக் இந்த மிஸ்டிக்காக சொல்கிறேன், இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வர விஷயமா இருக்கட்டும். அப்புறம் இந்த ஒவ்வொரு மார்க்கம் சார்ந்து ஒப்பீடுகள், ஒரு மார்க்கம் சார்ந்து இன்னொரு மார்க்கத்தோடு ஒப்பிடுறது, இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதில் எதுக்காக இது சொல்லப்படலை, இதில் சொல்லப்பட்ட விஷயம் எதுக்காக இங்கே இல்லைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட தராசு மாதிரி அதில் இருக்க நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வருது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அண்ட் ஃபிலாசபி, சயின்ஸு, இது எல்லாம் சார்ந்த ரிசர்ச்சை டீப்பாக கொண்டு போகிறது தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி. ப்ரோ இவங்களை அங்கே எங்கேயோ பார்த்துருக்குமே, ஸ்கூல் புக்லேயே சம்திங் எதுலேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பல பேருக்கும் மைண்டில் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, ஆனி பெசன்ட் அவர்கள். லண்டனை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க 1893 நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்களா, அதுக்கப்புறம் இங்கே தான் செட்டில் ஆனாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா சோஷலிஸ்ட், தியோசபிஸ்ட், இவங்க ஃப்ரீமேஷன். இது ஒரு பெரிய டாப்பிக்காக போச்சு. சமீபத்தில் அவங்க ஃப்ரீமேஷன் சார்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அது பயங்கரமாக விவாதத்தில் உள்ளாச்சு. ஃப்ரீமேஷன் அண்ட் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட்டு, எஜுகேஷனிஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, இதோட பிரசிடெண்ட்டாக ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் ஆனி பெசன்ட் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களும் தியோசபிக்கல் சொசைட்டியில் ஒரு மெம்பராக உள்ளே வந்தாங்க. அதோட கொள்கைகள், அதில் இருக்க விஷயங்களை ஈர்க்கப்பட்டு இவங்களும் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தியோசபிக்கல் சொசைட்டியாகவே கட்டி ஆண்டவங்க ஆனி பெசன்ட் அவர்கள் தான். இவங்க இயற்கை எழுதினது 1933 செப்டம்பர் 20 அவங்களோட 85வது வயசில். எங்கே மறந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சென்னை அடையாரில் தான். மரம் பார்க்கவே ஒரு மாதிரி திகிலாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அடையார் ஆலமரம் பல பேர் லேண்ட்மார்க் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லணும். இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அமைஞ்சிருக்குல்ல, அங்கே இருக்கிறதான் இந்த மரம். மேசிவ் பேனியன் ட்ரீ மக்களே. இது குறைஞ்சது 450 வருஷங்களுக்கு மேலே இந்த மரம் அங்கே உயிர்ப்போடு இருக்கிறதா தான் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிற செய்து. இந்த உலகத்தோட லார்ஜஸ்ட் ட்ரீஸ் இருக்குல்ல, ரொம்ப பெரிய மரங்கள், அந்த பட்டியலில் இது முக்கியமான இடத்துல இருக்குது. நம்ம அடையாரில் இருக்க இந்த மரம், இதோட ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 60,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுவோமா. அவ்வளோ பெரிய மரத்தை நாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த உலகத்தில் மற்ற விஷயங்கள் அழிஞ்சு போகிறது நம்ம கண்ணீர் விட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் மரங்கள் அழியிறதை ஏற்றுக்க முடியாத விஷயம் மக்களே. அமேசான்லாம் நிலைமை பார்த்துட்டு இருக்கோல, எனக்கு இதை பார்க்குறப்ப அந்த பக்கம் தான் வயிற்றுச்சல் அதிகமாகுது. சரி ரைட்டு விடுங்க. ஹடல்ஸ்டன் கார்டன், ஆக்சுவலாக இந்த தியோசபிக்கல் சொசைட்டி சொன்னால அது உள்ளே இருக்கிறது. இந்த அடையார் ரிவருக்கு பார்த்தீங்களா, அதோட சதர்ன் பேங்க்கில் தான் இந்த கார்டனே அமைஞ்சிருக்கும். இங்கே என்ன ஒரு பியூட்டினா, ஒரு குட்டி சரணாலின்னு சொல்லலாம் மக்களே இதை. அதாவது மைக்ரேட் ஆகிற பேர்ட்ஸு, அப்புறம் இந்த பழ வௌவால்கள், அப்புறம் பாம்புகள், அவ்வளோ பாம்புகள் உள்ள இந்த இடத்துல. வைல்ட் கேட்ஸு, காட்டு போன சொல்லலாம். அது இன்னும் நிறைய மக்களை, காட்டில் இருக்க நிறைய உயிரினங்களை இன்னும் அங்கே விட்னஸ் பண்ண முடியுது இந்த பகுதிக்குள்ளே. எதுக்கு சொல்கிறேன்னா, 1-2 260 ஏக்கர்ஸு ஒட்டு மொத்தமாக ஒரு நிலப்பரப்பு. அப்போ பாருங்கள், ஒரு பிரம்மாண்ட காட்டை சென்னைக்கு நடுவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ப்ளவாட்ஸ்கி அவர்கள் விதை போட்டிருக்காங்களே. ரைட்டு, இவங்களை மதர் ஆஃப் மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படின்னு அழைச்சிருக்காங்க.
மேடம் ப்ளவாட்ஸ்கி அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ளவாட்ஸ்கி சார்ந்து இப்போ பல பேர் முறையாக கேள்விப்படுவீங்க. ஆனால் இவங்க மேலே பற்று கொண்ட பல பேர் இருக்காங்களே, கிட்டத்தட்ட பக்தர்களா. அவங்கெல்லாம் பேருக்கு முன்னாடி மேடம்னு சேர்த்து தான் அழைப்பாங்க, மேடம் ப்ளவாட்ஸ்கின்னு. அவ்வளோ மதிக்கிறாங்க அவங்கள இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக ப்ளவாட்ஸ்கி ஒரு சில அறிவியல் கோட்பாடுகளுக்கு எதிராக நின்னாங்க. இல்லை இது தப்புங்க, இது இப்படி வராதுங்க, தப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு இப்படிலாம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ப்ளவாட்ஸ்கி. இதனாலேயே அந்த காலகட்ட அறிவியலாளர்களுக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு பெரிய போரே போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிற விஷயங்களை இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறத அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்குல்ல, இது இப்போ இருக்க நம்ம மனுஷ குலம் ஃபுல்லாக நம்புறோம்ல, ஆனால் இந்த தியரியாவே தப்புன்னு சொன்னவங்க தான் ப்ளவாட்ஸ்கி அவர்கள். இவங்க இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ண அவங்களோட படைப்புகளில் முக்கியமான படைப்புகள்னு சொல்லணும்னாக்கா 1877 வெளியான ஐசிஸ் அன்வெல்டு, இதுக்கப்புறம் 1889 வெளியான த வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ், செம்மையா இருக்குல்ல கேப்ஷனு, த வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸு. 1888 த சீக்ரெட் டாக்ட்ரைன். ஆக்சுவலாக அவங்களோட படைப்புகள்லேயே உலக புகழ்பெற்ற இப்போ வரைக்கும் பல பேரும் படித்து ஸ்டடி பண்ண விரும்புகிற ஒரு புக்குனா த சீக்ரெட் டாக்ட்ரைன் தான். அந்தளவுக்கு இது மேசிவான படைப்பாக இப்போ வரைக்கும் கருதப்பட்டு இருக்கு மக்கள். அண்டு இவங்களோட ஒட்டுமொத்த ரைட்டிங்ஸ் இருக்குல்ல, அதாவது 1950 ஆரம்பித்து 1991 வரைக்கும் எல்லா விதமான இவங்களோட ரைட்டிங்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 15 வால்யூம்ஸ் அது வெளியே வந்துச்சு மக்களே. அப்போ எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, குறிப்புகளை வச்சுட்டு போயிருப்பாங்க பாருங்கள். அவங்க லைஃப் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் படித்து பார்க்கணுன்னாக்கா அவங்க ஆயுள் பத்தாது, அவ்வளோ தூரம் எழுதியிருக்காங்களாமா. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் நாம் இது வரைக்கும் இந்த புத்தகங்களே இருக்க வாய்ப்பே இல்லைப்பா, இந்த நோட்ஸ்லாம் இப்போ கிடைக்க வாய்ப்பே இல்லை நம்பவில்லை. அது போல விஷயங்களும் கூட இவங்க படிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுவும் இந்தியாவிலே சொல்கிறேன், நம்ம கல்ச்சர் சார்ந்தே சொல்கிறேன். அந்த காலகட்ட சித்தர் ஏடுகள் இருக்குல்ல, இதை பற்றி கூட இவங்க மேபி ரிசர்ச் பண்ணியிருக்கலான்னு ஒரு டாக் இருக்கதாங்க செய்யுது. சொல்லிக்க ரைட்டு. இவங்க ஒரு கட்டத்தில் லண்டனையும் விசிட் பண்ணுறாங்க. யார்? ப்ளவாட்ஸ்கி அவர்கள். அப்போ என்னவோ தெரியுமா, லண்டனில் இருந்த அந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஃப்ராடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இந்த அம்மா வந்து ஏதோ பண்ணுறாங்க, வித்தியாசமாக பண்ணி மக்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஃப்ராடுன்னு முத்திரையை குத்திட்டாங்க. இந்த விஷயம் பெருசாக வெடிக்குது. லண்டன் சொசைட்டி ஃபார் சைக்கிக்கல் ரிசர்ச் இருக்காங்களே, இந்த அமைப்பில் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த அம்மா என்னென்ன வேலையை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. 1885 இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடியுது. என்ன தெரியுமா டிக்ளேர் பண்ணாங்க, இவங்களும் ஃப்ராடுன்ட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க, மோசடிக்காரங்க, ஃப்ராடுன்ட்டாங்க. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஃப்ராடுன்னு கிளைம் பண்ணாங்களே, அதுக்கு பேஸாக அமைஞ்சது அவங்க கிரியேட் பண்ண ஹாக்சன் ரிப்போர்ட் அப்படின்ற இந்த ரிப்போர்ட் தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இவங்களை ஃப்ராடுன்னு முத்திரையை குத்தியாச்சா. இதுக்கப்புறம் அந்த அம்மா இந்தியா திரும்பினாங்க. ஆனால் உடம்பு முடியலைங்க, அவ்வளோ உடம்பு முடியாமல் தான் இந்தியா திரும்பிடுந்தாங்க அந்த அம்மா. இதுக்கப்புறமா ஜெர்மனி போகிறது, பெல்ஜியம் போகிறது, அங்கே சில நாட்கள் தங்குறதுன்னு இப்படி அவங்க நாடோடி பயணம் இருக்குல்ல, அதை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1878 வரைக்கும் ரஷ்யன் சிட்டிசன்ஷிப். அண்டு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1878 ஆரம்பிக்குது. அதாவது ரஷ்யாவில் முடிஞ்சு அமெரிக்காவில் ஆரம்பித்த மாதிரி. ஓகேவா, இதை மைண்டில் வச்சுங்க. இப்படி இதெல்லாம் தாண்டி இவங்க திரும்பவும் லண்டனுக்கு வராங்க. ஆனால் என்ன பண்ணுறது, 1891 வருஷம் மே 8 இவங்க காலமாகறாங்க. அப்போ அவங்க வயசு எவ்வளோ தெரியுமா, வெறும் 59 தான். லண்டனில் அவங்க தவறும் போது ஒரு அன்வெரிஃபைடு சோர்ஸ் மூலமாக ஒரு தகவல் கிடச்சிதுங்க. ஏன்னா இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துருக்க சில ரிசர்ச்சர்ஸ் இதை தேடியும் போவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ளவாட்ஸ்கி அவர்களுக்கு வாரிசே இல்லைன்னு ஒரு பக்கம் திட்டவட்டமாக நம்புகிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் இல்லைங்க, 1861 அவங்க ஒரு குழந்தைய பெற்றாங்க. அந்த பையன் பேர் யூரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில ஆய்வாளர்கள். ப்ரோ அப்படின்னா ஒரு ஃப்ராடுக்கார லேடியை பற்றி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தீங்களா, நாங்கள் கூட என்னமோ இதை நினச்சோமே அப்படின்னு பல பேர் இப்பயே முடிவெடுப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் அது ஃபுல்லாக முடிக்க விடணும்ல, 2 பக்கத்தையும் பார்க்கணும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன் என்ன தெரியுமா கிடச்சிது, நூற்றாண்டு கழிச்சு. அதாவது இவங்க ஃப்ராடுன்ற மாதிரி முத்திரை குத்துறாங்களே, ரிப்போர்ட்லாம் வெளியிட்டாங்களே, அவங்களே நூற்றாண்டு கழித்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அந்த மீடியாக்கெலாம் அனுப்புகிற செய்தி குறிப்பு இருக்குல்ல, அதை வெளியிட்டாங்க. அதில் என்ன தெரியுமா சொன்னாங்க, இல்லைங்க இவங்களை தவறுதலாக குற்றம் சாட்டியிருக்காங்க, இவங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு அநீதி, இவங்களை மோசடிக்காரங்க ஃப்ராடுன்னு சொன்னதெல்லாம் தப்புன்னு சம்மந்தப்பட்ட லண்டன் சொசைட்டி ஆஃப் சைக்கிக்கல் ரிசர்ச் இந்த அமைப்பே ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது இவங்க தான். நூற்றாண்டு கழித்து அது தப்புங்க, இவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதும் இவங்க தான். எப்படி ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் நீங்கள் கெட்டவங்களா பார்த்தவங்க நல்லவங்களா மாறிட்டாங்களா, இவ்வளோ தான் மக்களே வாழ்க்கை. அந்த டைமில் ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை முன் வச்சுட்டு இவங்க இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டம். பூனைக்கு கட்டி விட்டா மாதிரி உலகம் இருந்துச்சுன்னு நினைக்கல, அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ரைட்டு. இது இன்னொரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லட்டுமா ப்ரோ, அறிவியலாளர்கள் எங்கேருந்து இது போல் நம்ப ஆரம்பித்தாங்க. இது போல் மூட நம்பிக்கைகளை அறிவியலாளர்கள் எப்போவுமே புறந்தள்ளுவாங்க அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசனை விட ஒரு பெரிய விஞ்ஞானி மேதையா நீங்கள் சொல்லிட முடியுமா ஈஸியாக?
அப்பேற்பட்டவர் ஸ்பிரிட் ஃபோன் இருக்குல்ல, இது சார்ந்த டிசைனை நோக்கி போனார்னு இது வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கதா மக்களை செய்து. அதாவது அமானுஷ்யமான சில விஷயங்களும் பல பேர் சொல்கிறாங்க, இதை வச்சு என்னென்னமோ பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி அது இதுன்னு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் சயின்ஸ் மூலமாக அதை சாத்தியப்படுத்த முடியும். ஒரு சில ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நாம் இறந்து போனவங்க கிட்ட பேச முடியும்ட்டு ஸ்பிரிட் ஃபோன் அப்படின்ற இந்த கான்செப்டை எடிசன் அவர்கள் கையில் எடுத்ததா ஒரு தகவல் இருக்குங்க. அந்த டிசைனை ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா, இல்லை 100% வரைக்கும் கொண்டு போனாரா இல்லையா, அதை பற்றி எந்த தகவலை நான் படிக்க முடியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் இது போல் ஒரு ஐடியா அவர் மனசில் இருந்ததாகவும் ஒரு தகவல் இப்போ இருக்க தான் செய்யுது. ஸோ அவ்வளோ பெரிய விஞ்ஞானி மனசுலையே இது எதுக்காக பாசிபிளாக இருக்கக்கூடாது, ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசுறது, எந்த விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்காமா. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வாழ்த்த வேண்டியது வேறு யார், பெட்ரோனா ப்ளவாட்ஸ்கி அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 12 இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். ஸோ இந்த நாளில் ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட டிகோட் பண்ணி முடிச்சிடுறேன். முட்டாள்தனம் இல்லாத ஆன்மீகம், ஆழ்ந்த அறிவியல், இது ரெண்டும் கலந்து உருவானது தான் இந்த பூமியும் உயிரும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.